சட்டப்பேரவையில் நடந்த சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பொள்ளாச்சியில் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுகவினர் தாக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தாக்குதல் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பொள்ளாச்சி எம்எல்ஏவும் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் போல் வேடமிட்டு பொள்ளாச்சியில் சேலை கட்டி சீர்வரிசையோடு திமுகவினர் ஊர்வலமாக சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் பின்னர் அனைவரையும் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் மீது மாட்டுச்சாணம் வீசப்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. அந்த தொகுதியைச் சேர்ந்த சுமார் 300 பேர் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு முன்பு கூடி சட்டமன்ற உறுப்பினர் பிரபுவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது அந்த அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஓபிஎஸ்க்கு தான் எங்கள் ஆதரவு, சசிகலாவுக்கு இல்ல. அம்மா காட்டிய அண்ணன் ஓபிஎஸ் தான். அவர்களுக்கு தான் மக்கள், எங்களோட செல்வாக்கு, எங்களோட ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவளித்த மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணனின் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 25க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னதாக அவரது வீடு மற்றும் அலுவலகம் ஆகியவற்றிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுகவுக்கும் கட்சி பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கும் சரவணன் துரோகம் இழைத்ததாக கூறி அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். துரோகி பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்து கொண்டு இந்த தெற்கு தொகுதியிலே மக்களாலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் இரட்டை இலை சின்னத்தாலே லட்சக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உழைப்பினாலே புரட்சி தலைவி அம்மாவுடைய பொதுக்கூட்டங்களினாலே வெற்றியை பெற்ற இந்த துரோகி சரவணன் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.